இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவை அப்பாதான் தீ வச்சு கொளுத்தினார் என்று பேத்தி சொல்லவும் அதிர்ந்து போய்விட்டார் ஏழுமலை. இதனையடுத்து கள்ள உறவை கண்டித்ததால் தன்னுடைய மகளை எரித்து கொன்ற மருமகனை கைது செய்ய வேண்டும் என்று ஏழுமலை என்பவர் கலெக்டரிடம் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் நாகேந்திரன். இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி ரேணுகா. 7 வயதில் யோகிஸ்ரீ என்ற மகளும் 1 வயதில் தானியஸ்ரீ என்ற மகளும் இருக்கிறார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய இராணுவ குவார்டர்ஸிலேயே இவர்கள் வசித்து வந்தனர். இந்த நிலைமையில்தான் கடந்த 27ஆம் தேதி அன்று ரேணுகாவினுடைய தந்தை ஏழுமலைக்கு இராணுவ அலுவலகத்தில் இருந்து ஒரு போன் வந்தது. சிலிண்டர் வெடித்து ரேணுகா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். இதனால் பதறி அடித்து கொண்டு ஓடியது குடும்பம். ஆனால் ரேணுகா இறந்து போய்விட்டாள். மகளினுடைய உடலை பார்த்து கதறி கதறி அழுத குடும்பத்தினர் கிருஷ்ணாபுரத்துக்கு சடலத்தை கொண்டு வந்துள்ளனர். இறுதி சடங்கும் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் குழந்தை யோகேஸ்ரீ அப்பாதான் அம்மா மேல மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டார் என்று சொன்னாள். இதை கேட்டு அதிர்ந்து போன ஏழுமலையும் உறவினர்களும் உடனடியாக மாவட்ட கலெக்டர், போலீஸ் எஸ்பி ஆகியோரிடம் இது குறித்து புகார் அளித்தனர். ரேணுகா சாவில் மர்மம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நடந்த விசாரணையில் நாகேந்திரனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவு இருந்ததாகவும் அந்த உறவை கண்டித்ததாலேயும் தான் ரேணுகாவை கணவன் தீ வைத்து கொளுத்தியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.